விஜய் சங்கீதாவை சேர்த்து வைத்த மகள் திவ்யசாஷா திரிஷாவுடைய உண்மையான முகம் இதுதான் அப்படின்னு விஜய்க்கு புரிய வைத்து இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையை இப்போ சுமூகமா முடிவு கொண்டு வந்திருக்காங்க விஜயோடைய மகள். இது வரைக்கும் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இடையில இவ்வளோ பிரச்சனை. இந்த பிரச்சனையில விஜயோடைய மகனும் மகளும் இது வரைக்கும் சம்மந்தப்படவே இல்லை. ஆனா பொறுத்தது போதும், இதுக்கு மேலேயும் நாம பொறுமையா இருந்தா தான் அம்மாவுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும் அப்படின்னு விஜயோடைய மகள் திவ்யசாஷா முடிவு பண்ணி இன்னைக்கு அதிரடியா அவங்களே களத்துல இறங்கியிருக்காங்க. இறங்கி தான் அம்மா யாரு, ஆனா நடிகை திரிஷா யாரு அப்படிங்கிறத தன் அப்பாவான விஜய்க்கு புரிய வச்சிருக்காங்க. இது வரைக்கும் புரியாத விஜயும் இப்பதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. உண்மையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு விஜயே சங்கீதா கிட்ட மன்னிப்பு கேட்டு விஜய் சங்கீதாவை ஒன்னா சேர்த்துக்கிட்டாரு. இப்போ விஜயுடைய குடும்பமே ஒன்று சேர்ந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அபார சாதனைன்னு சொல்லலாம். விஜய் தமிழ்நாட்டுடைய முதல்வரும் ஆயிட்டாரு. இப்போ அவருடைய குடும்பத்தோடையும் ஒன்று சேர்ந்திருக்காரு. அப்படி திரிஷா என்ன பண்ணாங்க, திரிஷா பண்ணதை எப்படி திவ்யசாஷா விஜய்க்கு புரிய வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விஜய்க்கு கால் பண்ணி நம்ம திவ்யசாஷா ஃபோனில் பேசியிருக்காங்க. பல முறை தொடர்பு கொண்டுமே விஜய் கிட்ட பேச முடியல. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திவ்யசாஷா விஜய் கிட்ட பேசியிருக்காங்க. இது மாதிரி விஜய் பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு. என்னுடைய சிஎம் ஃபங்க்ஷன் கூட நீ உங்க அம்மாலாம் வர முடியாத அளவுக்கு நான் அப்படி உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ண அப்படின்னு விஜய் பயங்கரமா கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு தன் மகள்கிட்ட. அப்பதான் திவ்யசாஷா இது மாதிரி விஜய் கிட்ட பேசி சொல்லி புரிய வச்சிருக்காங்க. சிஎம் ஃபங்க்ஷனுக்கு வரவிடாம பண்ணது நானும் அம்மாவும் இல்லப்பா. ஸோ நாங்க வர ரெடியா இருந்தோம். உங்கள்கிட்ட பல முறை பேச ட்ரை பண்ணோம். ஆனா எதுவுமே நடக்கலப்பா. ஏன்னா பாட்டியும் திரிஷாவும் சேர்ந்தான் எங்களை இப்படி உங்களுக்கு எதிரியா மாத்தி விட்டுருக்காங்கப்பா. அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுப்பா. தயவு செஞ்சு சொல்றேன், என்ன உங்களுக்கு பிடிக்கும்ல, நான் சொல்ற நம்புவீங்களே. திரிஷாவும் பாட்டியும் சேர்ந்தாப்பா எல்லாம் பண்றாங்க, புரிஞ்சுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யசாஷா எவ்வளவோ பேச ட்ரை பண்ணியும் விஜய்க்கு அது நம்பிக்கை வரல. திவ்யசாஷா வேற வழியே இல்லாம நேரா கிளம்பி விஜயோடைய வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வந்துட்டு தன் பாட்டிக்கிட்டையும் திரிஷாவையும் வர வச்சு ஒன்னா பேசியிருக்காங்க. இது மாதிரி நீங்க பண்றது தப்பு. ஸோ 2 பேரும் அமைதியா இருந்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு திரிஷாவும் அவங்களுடைய பாட்டியும் அது நடக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேல உங்களுக்கு இந்த வீட்டுல இடமும் இல்லை. நீங்க இனிமே எனக்கு தேவையில்லை. இனி என்னுடைய மருமக, இந்த வீட்டு மருமக திரிஷா தான் அப்படின்னு சோபாவும் திரிஷாவும் சில விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் திவ்யசாஷா அப்படியே அவங்களுக்கு தெரியாம போன்ல வீடியோவா எடுத்துட்டு இதை கொண்டு போய் நேரா விஜய்ட்டையும் காட்டிட்டாங்க திவ்யசாஷா. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கே புரிய வந்திருக்கு. இது வரைக்கும் நாம நம்ம அம்மாவையும் திரிஷாவையும் எந்த அளவுக்கு நம்பணும், ஆனா அவங்களுடைய மனசுக்குள்ள இப்படி ஒரு கேவலமான எண்ணம் இருந்திருக்கு. நாம அதை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு விஜய் தன் மகள் திவ்யசாஷாவுடைய காலில் விழுந்து அழுதுருக்காரு. திவ்யசாஷாவுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதன் பிறகு விஜய் வேறு வழி இல்லாம நாம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா கால் பண்ணி சங்கீதாவிட்டையும் பேசியிருக்காரு. சங்கீதாவையும் வர வச்சு ஸோ யார் நாம ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களுடைய முன்னாடியே நாம ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சங்கீதாவை மனசார மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு அவங்கள தன்னுடைய மனைவியாவும் ஏற்றிருக்காரு. இந்த விஷயம் இப்போ சங்கீதாவுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே திரிஷாவுக்கும் சோபாவுக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கு. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் உள்ள பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு ஸோ நல்ல ஒரு மகளா என்ன பண்ணணுமோ அதை திவ்யசாஷா பண்ணி திரிஷாவுக்கு பெரிய ஆப்படுத்தது மட்டும் இல்லாம தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி இப்போ அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு மகளா திவ்யசாஷா பண்ண விஷயம் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு. அதே மாதிரி தாவேக்கா தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு திவ்யசாஷா பண்ண இந்த விஷயம்.